பிரியமானவர்களுக்கு சமாதானம். தேவனுடைய ஆவியானவராலே அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் மாத்திரமல்ல, இருதயம் நொறுகுண்டவர்களுக்கு காயம் கட்டவும் சிறைப்பட்டவர்கள் விடுதலை கூறவும் இப்படியாக கிருபையுள்ள வசனமாகவும் இருந்து காயப்பட்டவர்களை குணமாக்கும்படியாகவும் போதிக்கச் சொல்லுகிறது. ஆகவே இன்றைய தினத்தில் கிருபையுள்ள ஒரு வசனத்திற்குள்ளாக கடந்து போகிறோம். காயப்பட்ட இருதயங்களுக்கு எண்ணெயினாலே அபிஷேகம் செய்து சுகமளிக்கும்படியாக. அப்சலோம் என்கிறதான தலைப்பில் இன்றைய தேவ செய்தி தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். இந்த இடத்தினுடைய இந்த சம்பவத்தினுடைய பின்னணி நமக்கு தெரியும். தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் என்கிறவன் தன் தகப்பனுடைய சிங்காசனத்திற்கு ஆசைப்பட்டு தன் தகப்பனுக்கு விரோதமாக எழுந்து வருகிறான் என்று கேள்விப்பட்டபோது ராஜா எழுந்து தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக கால்நடையாக இறங்கி வீதியிலே ஓடுகிற பொழுது நடந்த சம்பவத்தான் வேதம் சொல்லுகிறது. தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தாவீதினுடைய இருதயத்தை, அவனுடைய மனநிலையை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவன் வாழ்க்கையில் அப்சலோம் என்கிறதான அந்த நாமத்துக்குரிய ஒருவனுடைய செயல் எவ்வளவு வேதனையை, எவ்வளவாக அவனை பாதித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக தாவீதை ஒரு ராஜா என்கிற கோணத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த சூழ்நிலை, இந்த சம்பவம் நடக்கிற போது தாவீது முழு இஸ்ரவேல் மேலும் ராஜாவாக இருக்கிறார். ராஜாவாக இருந்த ஒரு நபர் எவ்வளவு கனம், எவ்வளவு மரியாதை, ஜனங்களுக்கு முன்பாக அவர் போகிற போது வருகிற போது அவருக்கு எவ்வளவு பேர் தலை வணங்குவார்கள், அவர் சத்தத்திற்கு எவ்வளவா கீழ்ப்படிவார்கள். அவ்வளவு கனத்துக்குரிய ஒரு ராஜா அவனது இடத்தை இழந்து அந்த பதவி விட்டு கீழிறங்கி வீதியில் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீதியில் தன்னுடைய நிலையை இழந்து மன வேதனை அடைந்து தன் முகத்தை கைகளினால் மூடிக்கொண்டு அழுது கொண்டு போகிறாராம். கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் அநேக அதிபதிகள் இருக்கிறாங்க, அநேக தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர் என்கிற பதவியை விட்டு அவர்கள் கீழிறங்கி தாவீதை போல நடு வீதியிலே அவர்கள் தங்கள் நிலைமையை தவறி நடக்கிற போது நமக்கு தெரியாது, நாம் வேடிக்கை பார்க்கிறவர்களாகத்தான் அந்த ஒரு இடத்துல இருப்பானால் அந்த இடத்தில் இருக்கிறவர்களுடைய மனம் எவ்வளவாக வேதனைப்படும், எவ்வளவாக பாதிக்கப்படும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதே நிலைமையில் தான் தாவீது இருக்கிறார். தன் முகத்தை மூடி அழுது கொண்டு வீதியில் வெறுமனே ஓடுகிறார், தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இது ராஜா என்கிற ஒரு இடத்திலிருந்து அவன் நிலை தவறி இறங்கினதினால் உண்டான ஒரு வேதனை. அடுத்தது தகப்பனாக இருக்கிறார். யாருக்கு? அப்சலோமுக்காக. தன் சொந்த மகனாலேயே. எப்படிப்பட்ட மகன்? இதற்கு முந்தைய அதிகாரிகள் வாசிப்பீர் என்று சொன்னால், அப்சலோம் பெரிய பாவம் செய்கிறான், தன் சகோதரர்கள் எல்லாம் வெட்டி கொலை செய்தவன். அப்படிப்பட்டவனை தாவீது மன்னித்து எருசலேமுக்குள் வரும்படியாக அனுமதித்து அந்த பிள்ளை என்கிற பாசத்தினால் அவனுக்கு காட்டின இரக்கம், அந்த மன்னிப்பு. ஆனால் பிள்ளை தகப்பனுக்கு செய்கிற பரிகாரம் தகப்பனுடைய இடத்தை பிடிப்பதற்காக, அந்த ராஜ பதவி பிடிப்பதற்காக தகப்பனை கொலை செய்ய வருகிறான். அப்போது தகப்பனாய் இருக்கிறவர்கள் அவர்களுடைய ஒரு இருதயம் எவ்வளவாக வேதனைப்படும். தன் சொந்த மகனால் தன் உயிர் பாதிக்கப்பட்டு தன் விரட்டப்படுகிற போது தகப்பனுடைய வேதனை, தகப்பனுடைய மனநிலை எப்படியா இருக்கும்? பிரியமானவர்களே, இவ்வளவு சூழ்நிலைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் காரணம், அப்சலோம். அப்சலோம் என்கிறதான ஒரு நாமம் தாவீதினுடைய இவ்வளவு வேதனை, இவ்வளவு ஒரு துக்கப்படும்படியான, வேதனைப்படும்படியான, சரீரத்திலும் கூட வேதனை அவனுக்கு. ஏன்னு சொன்னால் கால்நடையாக வீதியில் ஓடுகிறார், சரீரத்திலும் அவருக்கு வேதனை இருந்திருக்க வாய்ப்புண்டு. நிச்சயமாக இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நாமம் தான் காரணம், அப்சலோம். பிரியமானவர்களே,
இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற, தொடர்ந்து கேட்க போகிற நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்சலோம் உண்டு. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்சலோம் உண்டு. அந்த அப்சலோம் என்பது தாவீதுக்கு தனது மகனாலே வந்தது போல அப்படிப்பட்ட நாமம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தாவீதுக்கு மனவேதனைக்கு, அவனுடைய மன உளைச்சல்களுக்கு, அவன் தனது கைகளினாலே முகத்தை மூடிக்கொண்டு அழுது வீதியிலே ஓடினதற்கு அப்சலோம் என்கிற ஒரு நாமம் எப்படி காரணமாக இருந்ததோ, அதே போல நம் ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்சலோம் என்கிறதான ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு வேறுபட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்கு காரணமாக இருக்கும். அதன் நிமித்தம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் முகத்தை கைகளினால் மூடி உங்களுடைய இருதயம் உங்கள் நிலையை விட்டு இழந்து அழுது கொண்டு நாட்களை கடத்தும்படியான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கும் வச்சிங்களேன். ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சிலர் நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்சலோம், அது தாவீதினுடைய குமாரனை போல குமாரன் வடிவில் வந்த அப்சலோம் அல்ல, வேறு வேறு ரூபத்திலே, வேறு வேறு கோணத்திலே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்சலோம் கடந்து வந்தது. அந்த கடந்து வந்த அப்சலோம்னாலே அவர்களுடைய இருதயம் வேதனைப்பட்டது, அவர்கள் அழுதது, அவர்கள் கண்ணீர் விட்டது, அவர்கள் நாட்களை கடத்தினது. இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். முடிவில் அவர்கள் எப்படியாக அந்த அப்சலோம் இடத்திலிருந்து விடுதலை பெற்று தங்கள் வாழ்க்கையிலே மேன்மையை அடைந்தார்கள் என்பதை நான் பார்க்க போகிறோம். ஆகவே பரிசுத்த வேதாகமத்தில் கூட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் அநேகர் அப்சலோம் என்கிறதான சூழ்நிலையினாலே பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையிலே இருதயத்தில் கண்ணீர் விட்டவர்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு அப்சலோம், அது அற்பமாக எண்ணப்படுவது. நாம் நேசிக்கப்பட்ட ஒரு இடத்துல, நாம் கனப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துல அந்த கனம் இறங்கி போகிற பொழுது, அந்த அன்பு சரிந்து போகிற போது நம்முடைய இருதயம் அதை அங்கீகரிக்காது. மனிதனுடைய இருதயமானது அதை அவ்வளவு சாதகமாக சுலபமாக ஏற்றுக்கொள்ளாது வச்சிங்களேன். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் நிச்சயமாக சந்திருப்போம் அற்பமாக எண்ணப்படுகிறதான அலட்சியம் என்கிறதான அப்சலோம். பிரியமானவர்களே, அது நம்மை சுற்றியுள்ளவர்களாக இருக்கலாம், அவர்கள் மூலமாக ஒரு அலட்சியமாக எண்ணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கடந்து வந்திருக்கலாம், அல்லது சொந்த மனைவியினாலே அலட்சியமாக அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், அல்லது கரம் பிடித்த கணவனாலே கூட அற்பமாக அலட்சியமாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஆக இந்த 3 நபர்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம சாமுவேலின் தாயாராகிய அன்னாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், எல்கானா அன்னாளுடைய கணவர். அன்னாளுக்கு குழந்தை இல்லாதிருக்கிறது. ஆகவே எல்கானாவினுடைய 2வது மனைவி, அதாவது அன்னாளுடைய கணவனின் மறுமனையாட்டினுடைய கடுமையான வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், ஈட்டியை இருதயத்துக்குள்ளாக ஈட்டியை கொண்டு வந்து பாய்ப்பது போல அவமானப்படுத்துகிறதான, தலைக்குனிப்படுத்துகிறதான வார்த்தை. இது எங்கேருந்து வருதுன்னா, சுற்றியுள்ள உறவு, அன்னாளுக்கு சுற்றியுள்ள உறவு எல்கானா, அவள் மூலமாக அன்னாளுக்கு வருகிறதான அந்த வார்த்தைகள் நிமித்தம் அவளுடைய இருதயம் வேதனை, அவளுடைய இருதயம் கஷ்டம். கணவர் சொல்கிறாரு, அன்னாலே நீ ஏன் இப்படி அழுகுற, 10 குமாரர்களை பார்த்திலும் நான் உனக்கு மேலில்லையான்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாரு. ஆனாலும் அவருடைய இருதயம் அங்கு சமாதானம் அடையவில்லை, ஆறுதல் அடையவில்லை. பிரியமானவர்களே, அன்னாளுடைய வாழ்க்கையில் அவள் தனது முகத்தை கை கரங்களினால் மூடிக்கொண்டு அழுது கொண்டு போகிற, ஒவ்வொரு நாளும் அழுது நாட்களை கழிக்கிறதான ஒரு காரியம் இருந்தது. அது பெண்ணினால் என்கிறதான அவளது கணவனுடைய மறுமனைமாட்டியின் மூலமாக வந்ததான அவமானப்படுத்துகிற, அலட்சியப்படுத்துகிறதான, வேதனைப்படுத்துகிறதான வார்த்தைகள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2வதாக மனைவியின் மூலமாக வருகிறதான அவமானம், அலட்சியம். யோபு என்கிறதான தேவ மனிதனை குறித்து தெரியும். யோபு சகல ஆசீர்வாதங்களுடனும் வாழ்ந்த ஒரு மனிதர். பொருளாதார ரீதியாக சகல ஆசீர்வாதம், அது மாத்திரமல்ல அந்த ஊரில் கனத்துக்குரிய ஒரு நபர். ஒரே நாளில் சகலவற்றையும் இழந்து போனார். தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து போனார். வீடு, வேலைக்காரிகள், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் இழந்து போனார். தன் பிள்ளைகளையும் இழந்து போனார்.
அடுத்தது சரீரத்தில் ஒரு வியாதி, ரெட்டுடித்து சாம்பல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற ஒரு மனிதன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் மனைவியோடு, பிள்ளைகளோடு, வேலைக்காரிகளோடு எல்லா விதமான வசதிகளோடு வாழ்ந்த ஒரு மனிதன் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு சரீரத்தில் வியாதியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது அவருடைய சொந்த மனைவி, கரம் பிடித்த மனைவி, ஏற்ற துணை என்று கொடுக்கப்பட்ட மனைவி கணவனை பார்த்து என்ன சொல்றா சொல்லுங்க? இன்னுமா நீ உயிரோடு இருக்கிற? இன்னுமா நீ பூமிக்கு பாரமாக இருக்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பிரியமானவர்களே, அந்த இடத்துல யோபு எதை எதிர்பார்த்திருப்பார்? மனைவி கிட்ட இருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை வராதா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன போனா என்னங்க, பரவாயில்லைங்க, நானும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறேன், நானும் உங்களோட துணையா இருக்கிறேன், நீ எதையும் யோசிக்காதீங்க. இப்படி ஒரு ஆறுதலான வார்த்தையை அந்த கணவனுங்கிறதான யோபு எதிர்பார்த்திருப்பார். ஆனால் இங்கு அந்த கணவன் தன் மனைவியினாலே அலட்சியம் செய்யப்பட்டால், அற்பமா எண்ணப்பட்டால், அது சொல்றாங்க, இன்னுமா நீ உயிரோடு இருக்கிற? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தியை எத்தனை 100 பேர் கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்தெந்த பகுதியில் இந்த தேவ செய்தி கடந்து போகிறது எனக்கு தெரியாது. தேவன் எங்கெங்கெல்லாம் இந்த தேவ செய்தியை கொண்டு போகிறாரோ அவர் சித்தமானால் இந்த செய்தியை கேட்கிற ஜனங்களில் நிச்சயமாக இப்படிப்பட்ட மனைவி மூலமாக அலட்சியம் அடைந்த கணவர் யாராவது ஒருவராவது நிச்சயமாக இந்த தேவ செய்தியை கேட்பார். அவரது இருதயத்துக்குள்ளாக இந்த வசனமானது நிச்சயமாக பேசும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, கணவனாலே அலட்சியம் செய்யப்பட்ட மனைவி நம்ம லேயாள். யாக்கோப்பினுடைய முதல் மனைவியாகி லேயாள். இந்த லேயாளை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவள் தன் கணவனால் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு பாதுகாப்பு, ஒவ்வொரு அரவணைப்பு அன்பாக இருக்க வச்சிங்களேன். குழந்தை பருவத்தில் பெற்றோருடைய அன்பு, அரவணைப்பு. அவர்கள் குழந்தைகளாக இருந்து வளர்கிற போது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய அன்பு, அரவணைப்பு. அதன் பிறகு திருமணம் என்று வந்துவிட்டால் கணவருடைய அன்பு, அரவணைப்பு, மனைவியினுடைய அன்பு, அரவணைப்பு. இங்கு லேயாள் என்கிற ஸ்திரீக்கு இருக்கக்கூடிய ஒரே அன்பும் அரவணைப்பும் யார் என்று சொன்னால் யாக்கோப் என்கிறதான அவருடைய புருஷன். இப்போ யாக்கோப்பு வெளியே போயிட்டு வராரு. அவர் தன் மாமன் வீட்டு ஆடுகளை மேய்த்து விட்டு வீட்டுக்குள்ள வரும்போது லேயாள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஐயோ, என் கணவன் வேலைக்கு போயிட்டு வராரு, ரொம்ப கஷ்டமாக வேலைக்கு போயிட்டு வராரு. உள்ளே வருகிற போது அவர் குடிப்பதற்கு ஒரு குவலையில் தண்ணீர் வாசலண்டையில் வச்சு சில வேலை லேயாள் காத்துருப்பாங்க. என் கணவர் வரார், என் கணவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், ஒரு குவலை தண்ணி கொடுத்தா அந்த தண்ணி குடிக்கிற போது என் கணவருடைய தாகம் தீரும், சரீரத்தில் ஒரு சோர்வு நீங்கன்னு சொல்லி அந்த மனைவி என்கிற ஸ்திரீயானவள் காத்து கொண்டிருக்கிற போது கணவன் என்கிறதான யாக்கோப் உள்ள பிரவேசிக்கிறார். ஆனால் கணவனுடைய பார்வை தனக்கு முன்பாக இருக்கிறதான லேயாள் என்கிற மனைவி மேலே செல்லல. இவனுடைய பார்வை எங்கே போகுது? ராகேலை தேடும். ஏன்னா ராகேல் தான் இவனுக்கு பிரியமான ஸ்திரீயாக, பிரியமான மனைவியாக இருக்கிறபடினாலே இவனுடைய விருப்பம், இவனுடைய கண்கள், இவனது மனசெல்லாம் யாரை தேடுகிறது? ராகேலை தேடுகிறது. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மனைவிக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளவு மன துடிப்பாக இருக்கும். அப்போது லேயாளும் கூட ஒவ்வொரு நாளும் தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழுது கொண்டு போகிறாள். எதனால்? அற்பமாய் எண்ணப்படுகிறதான அப்சலோம் என்கிறதான ஒரு சூழ்நிலையினால. இதில் அருமையாக ஒரு 2 வசனத்தின் மூலமாக நம்ம லேயாளுடைய சூழ்நிலை நம்ம விளங்க பண்ணலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் இப்போ லேயாளுக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னால் அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு கர்த்தர் லேயாளை ஆசீர்வதிக்கிறாரு. முதல் குழந்தை பிறக்கிற போது வசனம் 32, அதாவது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ல் லேயாளுடைய அந்த மனநிலை, அவருடைய நிலைமையை அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். எந்த அளவுக்கு அவள் ஏங்கி இருப்பா? லேயாள் என்கிறதான மனைவியாகிய ஸ்ரீ எந்த அளவிற்கு தன் புருஷனுடைய நேசத்தை அவள் எதிர்பார்த்து ஏங்கியிருப்பார் சொன்னால், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் கணவராய் இருந்து குழந்தை பெற்ற அனுபவம் உள்ள அந்த ஆண்களோடு நான் பேச விரும்புகிறேன்.
தன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை பிற சொன்னால் இந்த கணவர்மார் முதல்ல யாரை போய் பார்ப்பாங்க சொல்லுங்க? குழந்தை பார்ப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் இப்படி ஒரு அருமையான ஒரு குழந்தையை தனக்கு பெற்றெடுத்த மனைவியை தான் முதல்ல நேசிப்பாங்க, மனைவியை தான் முதல்ல பார்ப்பாங்க, மனைவியின் மேலே தான் முதலாவது அன்பு செலுத்துவேன்னு சொன்னால், என்னுடைய மனைவி எனக்காக ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தாலே அந்த எதிர்பார்ப்பு லேயாள்கிட்ட இருந்திருக்கிறது. என் கணவருக்கு நான் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்துட்டேன்னு இப்பொழுது என் கணவரை நேசிப்பார். ஆனாலும் யாக்கோப்பு நேசிக்கலைங்க, லேயாளை நேசிக்கலை. ஏன்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து பாருங்க, 2வது குழந்தை பிறக்குது, 3வது குழந்தை பிறக்கிற போது 34ஆம் வசனம், 3ஆம் பிள்ளை பிறக்கிற போது அதே ஆதிகாமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார். அப்ப இதுவரையில் அந்த கணவனுடைய இருதயம் மனைவி என்கிறதான லேயாளோடு கூட சேரவே இல்லை. லேயாளுடைய வாழ்க்கை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. அப்போ அவளுக்கு ஒரு அப்சலோம், அங்கு அந்த அப்சலோம் தன் கணவனாலே அற்பமாய் எண்ணப்பட்டது. அன்னாள் என்கிற ஸ்திரீக்கு ஒரு அப்சலோம், அவள் தன் உறவாகிய பெண்ணினால் மூலமாக அற்பமால் எண்ணப்பட்டாள். யோபு என்கிற தேவ மனிதனுக்கு ஒரு அப்சலோம், தன் சொந்த மனைவியினாலே அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். நிச்சயமா பிரியமானவர்களை நான் உறுதியாக சொல்லுவேன், இந்த தேவ செய்தி கேட்கிற நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்படியான அப்சலோம் கண்டிப்பாக இருக்கும். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து இன்னொரு அப்சலோம், வியாதி என்கிறதான அப்சலோம். வியாதியின் மூலமாக சரீரத்தில் வருகிறதான பலவீனம் என்கிறதான அப்சலோம். இந்த வியாதியின் ஒன்று வந்துட்டா ஒருத்தவங்களுக்கு அவர்கள் தான் விரும்புகிறபடி தான் விரும்புகிற வேலையை செய்ய முடிவதற்கு அந்த சரீரமானது அவர்களுக்கு ஒத்துழைப்பதில்லை. அப்போ அவங்க மற்றவங்களாம் பார்க்குறாங்க, எல்லோரும் போகிறாங்க வர்றாங்க நடக்கிறாங்க, அவங்க வேலைகள்லாம் செஞ்சுக்கிறாங்க, ஆனால் நம்மால் அப்படி இருக்க முடியவில்லையே. வேதனை, வேதனை, இருதயத்துக்குள்ளாக வேதனை. இதுவும் ஒரு அப்சலோம். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பார்த்தா எவ்வளவு வியாதியஸ்தர்கள். உதாரணத்திற்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து தொடங்கும் சொன்னால், நாகமான் என்கிறதான சிறிய தேசத்து படை தளபதி, நூற்றுக்கு அதிபதி, அதிகாரமுடையவன், பலமுள்ளவன். அவன் வார்த்தை சொன்னால் செய்வதற்கு அங்கே ஆள் இருக்கிறாங்க. ஆனால் சரீரத்தில் வெண்குஷ்டம். அவனுக்கு நேருக்கு நேர் முகபாவனை காட்ட முடியாது. ஆனால் அந்த வெண்குஷ்டத்தை கண்டு எத்தனை பேர் முகம் சுழிச்சிருப்பாங்க. ஆகவே நாகமான் என்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த வெண்குஷ்டம் என்கிறதான ஒரு வியாதி அவனுக்கு அப்சலோம். அந்த அப்சலோமோடு கூடத்தான் ஒவ்வொரு நாளும் அவன் முகத்தை கைகளினால் மூடி வேதனையோடு கூட நாட்களை கழித்து கொண்டு வருகிறான். பிறவிக்குருடனாகிய பரிதிமேயு, புதிய ஏற்பாட்டில் பரிதிமேயு என்கிற மனிதன் பிறவியில குருடன். தேவனுடைய படைப்புகளை, தேவனுடைய படைப்புகளுடைய மேன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை காண முடியாத ஒரு நிலை. அதுவும் கடந்து அவனுக்கு ஒரு இங்கே நாமம் கொடுக்கப்படுகிற, என்ன சொன்னீங்கன்னா, அவன் ஒரு பிச்சைக்காரன். பிறவிக்குருடன் என்பதை கடந்து பிச்சைக்காரன்கிறதான ஒரு அடையாளம் அவனுக்கு. ஏன் அவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான்? கண்கள் குருடாடிக்கிறபடினாலே மற்றவர்களைப் போல வேலை செய்ய முடியாத நிலைமை. அப்போ மற்றவர்களைப் போல ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ முடியாதபடினாலே வீதி ஓரத்திலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அது அவனுக்கு ஒரு அப்சலோம். இப்போ அவன் கண்களால் காண முடியாமல் போனாலும் அவன் செவிகளால் கேட்குறான். ஜனங்களாம் நடந்து போகிறாங்க, ஜனங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, ஜனங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு கௌரவமான வாழ்க்கை இருக்கானா? எனக்கு இல்லையே. நான் குருடனாகி இந்த உலகத்தினுடைய மேன்மைகள், அதாவது ஒரு மலருடைய வண்ணங்களை காண முடியவில்லை, மேகத்தினுடைய வண்ணத்தை காண முடியவில்லை, தேவனுடைய படைப்பின் ரகசியங்களை மேன்மைகளை காண முடியவில்லை. அதே வேளையில் மற்றவர்களைப் போல நான் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ முடியவில்லையே, பிச்சைக்காரனாக வாழ்கிறேனே. எதனால? குருட்டுத்தன்மை என்கிறதான வியாதி என்கிற அப்சலோம் மூலமாக. அதே மாதிரி அநேகத்தை பார்க்கலாம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு என்கிறதான அப்சலோமால அவள் பாதிக்கப்பட்ட நிலைமை. சப்பானி, பிறவியிலே சப்பானி. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரத்தில். பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒருவன்
தேவாலயத்து வாசலில் கொண்டு வந்து அவனுக்கு உறவுகள் வச்சுட்டு போயிடுவாங்களாம். இப்போ அவனுக்கு ஒரு அப்சலோம். என்ன அப்சலோம் சொல்லுங்க? நான் இப்படியே தான் சிந்தித்தேன். எப்படி சொன்னீங்கன்னா, எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறாங்க, ஜனங்கள்லாம் நடந்து குதித்து நடந்து தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஆனால் நம்மளால் போக முடியலையே. எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் ஆண்டவர் தொழுது கொள்ளுகிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அப்படி தொழுது கொண்டு திரும்பி வருகிற போது அவங்க முகத்தில் சந்தோஷம். ஏன் சொல்லுங்களேன்? ஒருவர் ஆலயத்துக்கு போகிற போது, தேவனுடைய சமூகத்துக்கு போகிற போது பாரத்தோடு வேதனையோடு சுமையோடு கூட போவாங்க. அங்கே போய் தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்தமும் வலது பார்சல் பேரும்பும் உண்டு வசனத்தின்படி விடுதலையோடு திரும்பி வருகிற போது அவங்க சந்தோஷத்தோடு கூட களி கூறுதலோடு கூட திரும்பி வருகிற போது இந்த சப்பானி பார்க்குறான், ஐயோ எல்லாம் ஆலயத்துக்கு போகிறாங்களே, எல்லாம் தேவனை ஆராதிக்கிறாங்களே, தொழுது கொள்ளுகிறார்களே, திரும்பி வருகிற போது ஒரு விடுதலையோடு சந்தோஷத்தோடு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போகிறாங்களே, என்னால் முடியலையே. அவனுடைய சப்பானி தன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை பயன்படுத்த முடியாத ஒரு அப்சலோம். இப்படி அநேக அதிகமான அப்சலோம்கள், அநேக விதமான வியாதிகள் இன்றைக்கும் எத்தனை தேவ பிள்ளைகளை மடங்க வைத்திருக்கிறது. எத்தனை தேவ பிள்ளைகளை அவர்கள் தங்கள் சரீரம் தங்களுடைய மன விருப்பத்திற்கு செயல்படாமல் மடங்கி வைத்திருக்கிறது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியா இன்னொரு மனிதனை பார்க்க போகிறோம். யாக்கோபு என்கிறதான ஒரு மனிதன். பிரியமானவர்களே, இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் இழக்கிற பாருங்க, இழப்புகள். இந்த இழப்புகள் நிமித்தம் நம்முடைய இருதயத்தில் சஞ்சலம் வரும், வேதனை உண்டாகும், கண்ணீர் உண்டாகும், துக்கம் உண்டாகும், திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. இது மகா பெரிய அப்சலோம். இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நித்தம் 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 கண்ணீர் விட வைக்கிறதான் அப்சலோம். நமது வாழ்க்கையில நாம் இழக்கிற இழப்புகள் வச்சுங்களேன். யாக்கோபு என்கிற நபரை குறித்து கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிப்போம் சொன்னால், யாக்கோபு எகிப்துக்கு வருகிறார். எகிப்தில் வந்து எகிப்தின் பார்வோனுக்கு முன்பாக அவன் நிற்கிற போது ஆதியாகமம் 47 அதிகாரம் வசனம் 8-9 வாசிப்போம் சொன்னால், பார்வோன் கேட்கிறார் யாக்கோபை பார்த்து, ஏன்னா வயது முதிர்ந்தவராக இருக்கிறாரு. ஆகவே 8வது வசனம், 47 அதிகாரம் 8வது வசனம், பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலவுமாய் இருக்கிறது. யாக்கோபு சொல்றார் பாருங்க, பரதேசி, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம் சொல்லிட்டு என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம்தான், அந்த கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது. ஏன்னு சொன்னா, யாக்கோபு என்கிற நபர் இழப்புகள் மத்தியில இழப்புகள்ங்கிற அப்சலோமுக்குள்ளாக தன் வாழ்க்கையை கடத்தின ஒரு நபர். வாலிப வயதில் பெற்றோருடைய அன்பை இழந்தார். ஏன்னு சொன்னா, தனது சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து, தன் சகோதரனால தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்து பெற்றோர்களை விட்டு பிரிந்த ஒரு நபர். வாலிப வயதினிலேயே பெற்றோருடைய அன்பை இழந்த ஒரு மனிதர். எங்க போகிறார்? மாமன் வீட்டுக்கு போகிற, லாபான் வீட்டுக்கு. சில வேளை யாக்கோபுடைய தாயார் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, நீ மாமா வீட்டுக்கு போப்பா, மாமாவை நல்லா பார்த்துக்குவாருப்பா, அவர் எனக்கு அண்ணன்ப்பா, அவருக்கு நீ மருமக முறையாக போகிறப்பா, நீ உன்னை நல்லா கவனிச்சுப்பாருப்பா, அப்படி தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க. தாயாரும் அதை எதிர்பார்த்துருப்பாங்க சில வேளை. ஆனால் மாமன் வீட்டில் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானமான ஒரு ரம்மியமான ஒரு வாழ்க்கை கிடைக்கல. அங்கு அவனது மாமன் அவனை தனக்கு ஆதாயமாக பயன்படுத்தி கொள்ளும்படியான வேலைக்காரனாக அமர்த்தி விட்டார். எப்படிப்பட்ட வேலைக்காரன்? அவனை ஒரு நீதியாக நடத்தல, ஒரு ஒழுங்காக நடத்தல. அடிக்கடி சம்பளங்களை 10 முறை சம்பளத்தை மாத்தினாராம். வேலை பளு கூட்டுகிறார். அவனை ஒரு வேலைக்காரனுக்குரிய அந்த ஒழுங்கு மரியாதை இல்லாமலே அவனாலே லாபம் அடையும்படிக்கு, அவனாலே இவர் வளர்ச்சி அடையும்படிக்கு பயன்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு நபராகவே யாக்கோபு மாமன் வீட்டில் வேலை செஞ்சிருக்கிறார். அடுத்தது அவர் ராகேலை நேசித்தார். ராகேலை நேசித்ததற்காக அவர் விலைக்கிரயம் செய்தது 14 வருடங்கள். முதல் 7 வருடம் முடிய அவர் ஏமாற்றப்பட்டார். இன்னொரு 7 வருடம் ராகேலை பெற்றுக்கொண்டாரா? ராகேலை பெற்றுக்கொண்ட பிறகு கூட என்னாச்சு சொல்லுங்க? ராகேல் மரித்து போறாங்க. அதிக நாள் ராகேல் ஜீவிக்கல.
ராகேல் மரித்து போனவள். அப்போ தனது பிரியத்திற்கு, தனது நேசத்திற்கு, நான் இத்தனை வருடம் மாமனுக்காக உழைத்ததெல்லாம் எதற்காக? அந்த அன்புக்காக. அப்படிப்பட்ட அன்பு உள்ள மனைவியை இழந்து போகிறார். மனைவியினுடைய அன்பு அவருக்கு பறிபோய் விடுகிறது. அடுத்தது அந்த இடத்துல யோசேப்பை வைத்து பார்க்கிறார். நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன், ஏன் யாக்கோப்பு மற்ற பிள்ளைகளை விட யோசேப்பை அதிகமாக நேசித்தார் சொன்னால், சில வேளை யோசேப்பு தன்னுடைய அன்புக்கு பிரியமான மனைவியாகிய ராகேல் மூலமாக வந்த ஒரு மகன். ஆகவே தான் அவர் யோசேப்பை அதிகமாக நேசித்திருக்கிறார். ஆகவே தனக்கு பிரியமாக அதிகமாக நேசித்த அந்த பிள்ளையும் கூட 17 வயதினிலே பறிகொடுத்து விடுகிறார். பிரியமானவர்களே, இப்படியாக வாழ்க்கையில் வாலிப பருவத்தில் பெற்றோர்களை பறிகொடுத்தார். அதை தொடர்ந்து மாமன் வீட்டில் வேலை வேலை வேலை. தனக்கு பிரியமாக தான் நேசித்து திருமணம் செய்து கொண்டு ராகேலை பறிகொடுக்கிறார். அதற்கடுத்து தனக்கு பிரியமான நேச மகனாகிய யோசேப்பை பறிகொடுக்கிறார். இப்போ ஒரு வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இந்த இழப்புகள்லாம் அப்சலோம். இந்த இழப்புகள் அவர் ஒவ்வொரு நாளும் தன் கரத்தினாலே முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு சென்ற தாவீதை போல ஒவ்வொரு நாளும் அவர் இழப்பு என்கிறதான சஞ்சலம், அதனால் வந்து இருதய வேதனைக்குள்ளாத்தான் வாழ்நாட்களை கடத்தி கொண்டு போகிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அவருடைய இடத்திலிருந்து நாம் யோசனை பண்ணி பார்ப்போம் சொன்னால் அந்த வேதனை நமக்கு தெரியும். அவர் தனது மகன் இறந்து போனான் என்று கேள்வித்தான் பட்டார். அதாவது மற்ற பிள்ளைகளாம் கொண்டு வந்து யோசேப்புடைய வஸ்திரத்தில் இரத்தக்கரை படிந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து காட்டி ஒரு துஷ்ட மிருகம் யோசேப்பை கொன்று போட்டுடுச்சுன்னு சொல்கிறார், தவிர சரீரத்தை அவன் பார்க்கல. அப்போது யாக்கோப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஏன்னா மற்ற பிள்ளைகளுடைய சுபாவம் அவருக்கு தெரியும். மற்ற பிள்ளைகள் நல்ல ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகள், சில வேளை அவர்கள் பொய்யும் சொல்லுவார்கள் என்கிற ஒரு அவருக்கு தெரிந்திருக்கபடினால இங்கே யாக்கோப்பு என்ன செஞ்சிருப்பார்? ஒவ்வொரு நாளும் காலையில், மதியம், மாலை அவர் தோன்றுக்கிற போதெல்லாம் எழுந்து கூடாரத்தை விட்டு வெளியில் நின்றுக்கிட்டு கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் எனக்கு பிரியமான என் குமாரன், என்னை விட்டு பிரிந்து போய்விட்ட என் குமாரன் வருகிறானா வருகிறானா வருகிறானா, வயசாகி போச்சு, கண் பார்வை மங்கி போச்சு, ஆனாலும் அந்த கண் பார்வையை கூர்மையாக்கி கொண்டு தூரத்தில் ஊத்து பார்த்துருப்பார். ஐயோ, என் நேசகுமாரன் யோசேப்பு வருகிறானா? காலையில் வரல, மதியம் வரானா பார்க்கலாம், வரல, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாம், வரல, வெயில் கொஞ்சம் உரைக்குது, வெயில் ரொம்ப சூடு ஏறுது, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம், வரானா பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்படித்தான் யாக்கோப்பு ஒவ்வொரு நாளும் யோசேப்பை எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பார். பிறகு அந்த பலவர்ண அங்கியை எடுத்து வச்சுக்கொண்டு இந்த அங்கியை போட்டுக்கொண்டு என் பிள்ளை எப்படியெல்லாம் எதிரில் பேசியிருப்பான், ஓடினான், குதிச்சான், விளையாடுனா, இங்கே தானே உட்காந்து சாப்பிட்டான் என் பிள்ளை, இங்கே தானே என் பக்கத்தில் உட்காந்து பேசுனா, இங்கே தானே எனக்கு முன்னால் ரெண்டு லூட்டி அடித்தான் என் பிள்ளை. இப்படியாக இழப்பு நிமித்தம் வந்ததான அந்த சஞ்சலம், இது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு நேர்பட்டதான ஒரு அப்சலோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்னும் எவ்வளவு அப்சலோம்கள் நம்முடைய வாழ்க்கையில். அநேகருடைய குடும்பங்களில் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் சமாதானம் இல்லை, குடும்பங்களில் குழந்தை இல்லை, அதனால் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை, வியாதியை கடந்து இன்னும் எவ்வளவு 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 அப்சலோம்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலம், திருமணத்தை காத்திருக்கிற வாலிப பிள்ளைகள், வயது போய் கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு வயது கூடி கொண்டிருக்கிறது, இன்னும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு முடிவு காலம் வரலையே, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறதே. அப்சலோம், இது ஒரு வகையில் அப்சலோம். பெற்றோர்களுடைய இருதயம் சஞ்சலப்படும்படியாக இதை மாதிரி அநேக அப்சலோம்கள் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், இந்த தேவ செய்தி கேட்குற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில், பரிசுத்த வேதாகமத்தில் தேவனை தொழுது கொண்ட பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில், பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அப்சலோம் கடந்து போனான், நிரந்தரமாக நிலைக்கில கடந்து போனான். இப்போ இந்த அப்சலோம் கடந்து போகும்படியாக நடைபெற்ற ஒரு சம்பவம் என்ன? இவர்களெல்லாம் எப்படியாக அப்சலோமை தங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் கொண்டார்னு சொன்னால், முதலாவது நான் சொன்ன ஒரு 3 பேரை உதாரணத்திற்கு, அதாவது அற்பமாக எண்ணப்படுகிறதான ஒரு அப்சலோம், அன்னாளை பார்த்தோம், யோபுவை பார்த்தோம், லேயாளை பார்த்தோம். இவங்க 3 பேர் வாழ்க்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா
அன்னாள் எப்படியா கடத்தினாள் சொன்னால், அற்பமாக எண்ணப்பட்ட போது அவள் எழுந்து கர்த்தருடைய சந்நிதிக்கு சென்று தனது இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி விண்ணப்பம் செய்தாள் என்று வாசிக்கலாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில். இப்போ அன்னாள் அவளை விரட்டி கொண்டு வந்த அப்சலோமை ஜெயம் கொண்ட விதம், அவள் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை சென்று தனது இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் செய்து அப்சலோமை ஜெயம் கொண்டாள். யோபு எப்படி ஜெயம் கொண்டார்? மனைவி சொல்றாங்க, இன்னும் எதுக்கு நீ ஆண்டவர் சோத்திரம் சொல்லுகிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு என்ன பதில் சொல்லுகிறார்? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிற, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இவை எல்லாவற்றிலையும் யோபு கர்த்தரை குறை சொல்லவில்லையா, மாறாக கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொன்னான். தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பறிகொடுத்த ஒரு நிலையில, மனைவியினாலே அற்பமாக எண்ணப்பட்ட பேசப்பட்ட நிலையில யோபு செய்த காரியம் கர்த்தருக்கு சோத்திரம். ஆகவே தான் அன்னாள் என்கிற ஸ்திரீ சாமுவேலை பெற்றுக்கொண்ட விதமாக, அன்னாள் என்கிற ஸ்திரீ சாமுவேலுக்கு பிறகு 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் பெற்றுக்கொண்ட விதமாக, யோபும் கூட முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் பார்க்கலாம். அதைவிட மேலான ஒரு காரியம் நம்ம லேயாளுடைய வாழ்க்கை எடுத்து சொன்னீங்கன்னா, லேயாளுடைய வாழ்க்கையில் லேயாள் எப்படியாக ஜெயம் கொடுறான்னு சொன்னீங்கன்னா, 29ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம். இவங்க கணவருடைய அன்புக்காக ஏங்குகிறாங்க, கணவருடைய பாசத்துக்காக ஏங்குகிறாங்க. ஒரு பிள்ளையா பிறக்கிற போதும் இப்போதின் கணவரனை நேசிப்பார், இப்போதின் புருஷனோடு கூட சேர்ந்திருப்பார். ஆனால் யாக்கோப்புடைய இருதயம், யாக்கோப்புடைய அன்பு லேயாளுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் கடைசியாக அவர்கள் தேர்ந்தெடுத்த அன்பு, அவர்கள் தேர்ந்தெடுத்த நேசம் எதுன்னு சொன்னா, கர்த்தரையே தனக்கு பிரியமாக, கர்த்தரையே தனக்கு நேசமாக தெரிந்து கொண்டு அவள் அப்சலோமை ஜெயம் கொண்டாள். அருமையான ஒரு முறை வச்சுங்களேன். 29ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இதற்கு முன்னெல்லாம் குழந்தை பிறக்கிற போது இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பான் எதிர்பார்த்தா, இப்பொழுது என் புருஷனோடு கூட சேர்ந்திருப்பான் எதிர்பார்த்தா, அது கிடைக்கல. கடைசியில் சொல்றா, இப்பொழுது கர்த்தரை நான் நேசிப்பேன், இப்பொழுது கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டு அவள் அப்சலோமை ஜெயம் கொண்டாளா. பிரியமானவர்களே, ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு ஆலோசனை, அன்புக்காக இயங்குறீங்களா? அநேகரால் அலட்சியப்படுத்தப்படுகிறீங்களா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான அலட்சியம் என்கிறதான அப்சலோமை தேவன் முறியடிப்பார். நீங்க செய்ய வேண்டிய காரியம், இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றுங்க, விண்ணப்பம் செய்யுங்க. யோபுவை போல சோத்திரம் சொல்லுங்க, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அதையும் கடந்து லேயாளை போல, இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த அன்பு இருக்குதோ இல்லையோங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க, நான் கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிறேன், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். இது எல்லாவற்றை விட மேன்மையான அற்புதமான ஒரு அன்பு, இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு அன்பு வச்சிங்களேன். இது நிரந்தரமாக நீங்கள் அப்சலோமை உங்கள் வாழ்க்கையில் முறியடிக்கிறதான ஒரு வழி. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இன்னொரு அப்சலோம் பார்த்தோம், வியாதி என்கிறதான அப்சலோம். வியாதியின் மூலமாக சரீரத்தில் பலவீனம், அதனால நமது வாழ்க்கையை நாம் விரும்புகிற வாழ முடியாத ஒரு நிலைமை. இது ஒரு மிக வேதனையான அப்சலோம். வியாதியஸ்தர்கள் எல்லாம் நீ தேடி பாருங்க, இவர்களுக்கு எங்கிருந்து சுகம் வந்து சொன்னா, நம்ம முதலாவது பார்த்தோம், யாரை பார்த்தோம்? நாகமான் சிறிய தேசத்து புறஜாதியான். அவன் எழுந்து எருசலேமுக்கு வருகிறான், தேவ மனிதனை தேடிக்கொண்டு. யோர்தான் நதியினிலே 7 முறை மூழ்கி வெளியே வருகிற போது அவன் அப்சலோமை ஜெயம் கொண்டு பூரண சுகத்தோடு வெளியில வரான். பிரியமானவர்களே, அதே மாதிரி நம்ம பர்திமேயு பிறவி குருடன், அவர் யாரை நோக்கி கூப்பிடுகிறார்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த 2 காரியத்தில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க எங்கள் வாழ்க்கையிலும் சரீரத்தில் வேதனை இருக்குங்க, ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் வரோம், அநேக நாள் ஜெபம் பண்ணிட்டு வரோம், விண்ணப்பம் பண்ணிட்டு தான் வரோம், விசுவாசத்தோடு கூட விண்ணப்பம் செஞ்சு கொண்டு தான் வரோம், ஆனாலும் எங்களுடைய வியாதின்னு தீரலன்னு சொன்னால் 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம நாகமான் 7 முறை
யோர்தான் நதியில் மூழ்கி வெளியே வந்தான். 7வது முறை வெளியே வருகிற போது அவன் சரீரம் குழந்தையின் சரீரம் போல, சிறுவலின் சரீரம் போல மாறினது. அப்போ சில வேளை நான் சொல்லுவேன், தேவன் உங்களை இன்னுமாக மூழ்க சொல்லுகிறார். அதாவது 7 என்பது ஒரு பூரணம். ஏதோ ஒரு பூரணத்தை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதையும் கடந்து அதே மாதிரி பரிதிமேயு முதலாவதாக பொறுமையாக கூப்பிடுறான், தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கணும் போது கூட இருந்தவங்களும் அவனை அதட்டுறாங்க, நீ கூப்பிடாத, தொந்தரவு பண்ணாத அவரை சொல்லுகிற போது. ஆனால் அதோட பரிதிமேயு நிறுத்தில்ல, முன்பை விட அதிக உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் போல இருக்கு. நீங்கள் இன்னும் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட கர்த்தரை நீங்கள் நோக்கி கூப்பிட வேண்டிய எதிர்பார்க்கலாம். அப்படி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமாக வியாதி என்கிறதான, அதன் மூலம் இருக்கிறதான பலவீனம் என்கிறதான, அதன் மூலம் இருக்கிறதான உங்கள் இருதயத்தினோட வேதனை என்கிறதான அப்சலோம் கல்லை நீங்கள் ஜெயம் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே கிருபை செய்வார். அதே மாதிரி யாக்கோபு குமாரனை பறிகொடுத்தார், ஆனாலும் கர்த்தரை இழக்கலை. யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக இருக்கிறான் அவன் சொல்லப்பட்ட போது யாக்கோபு செய்கிற வேலை என்ன சொன்னீங்கன்னா, எகிப்துக்கு புறப்படுவதற்கு முன்பாக தனது தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு அவன் பொருத்தனை செய்து கொண்டு, அதாவது ஆராதனை செய்து பலிகளை செலுத்தி விட்டு தான் எகிப்துக்கு புறப்பட்டு வருகிறார். 46ஆம் அதிகாரத்தில் வசனம் 1, 2, 3 வாசிக்கிற போது நீ பார்க்கலாம், இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகி ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிட்டான். பிறகுதான் எகிப்துக்கு புறப்பட்டு வருகிறார். அது மாதிரி நாம் இழந்து போனவர்களை திரும்பவுமாக பெற்றுக்கொள்வதற்கு தாவீதோட வாழ்க்கையில் சொல்லப்படும். 1 சாமுவேல் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் 19ஆம் வசனம், தாவீது தான் இழந்து போன சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றையும் இழந்து போகாதபடிக்கு சகலவற்றையும் திருப்பி கொண்டார் என்று வசனம் சொல்ல வச்சிங்களேன். அது மாதிரி நாம் இழந்து போனவைகளை நாம் திருப்பிக் கொள்வதற்கு நமக்கு கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய சந்நிதி, கர்த்தருக்கு செலுத்துகிறதான பலிகள், அதாவது சொத்திர பலி, இவைகளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை வச்சிங்களேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம கடைசியாக தாவீதினுடைய வாழ்க்கைக்கு வருவோம். நாம் வாசித்தோம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அப்சலோம் தாவீதை விரட்டி கொண்டு வருகிற போது தாவீது என்ன செய்கிறார் பாருங்க. 15ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் வாசித்தோம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவெல் மலை மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு போனார்கள். அப்படி போனவர் என்ன செய்கிறாரு? 32வது சங்கீதம் 32ஆம் வசனத்தில் தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டான். சங்கீதக்காரன் தாவீது அநேக இடங்களில் சொல்லுவார், என் சத்துருக்கள் என்னை விரட்டுகிறார்கள், என் சத்துருக்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், நானோ கர்த்தரையோ நோக்கி பார்க்கிறேன். சத்துருக்கெல்லாம் அவர் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது அவர் தப்பி ஓடுவதற்கான வழியை பார்க்கல. தப்பி ஓடுவதற்கான வழி யாருன்னு அவருக்கு தெரியும், அது தேவன் ஒருவர் தான். ஆகவே அவர் தேவனை நோக்கி பார்த்தார். அப்சலோம் விரட்டி கொண்டு வருகிறார், ஆனால் அவர் மலையின் மேல் ஏறி தேவனை தொழுது கொண்டாராம். இப்படி தேவனை தொழுது கொண்டபடினால தாவீதினுடைய வாழ்க்கையில அப்சலோம் என்கிறதான விரட்டி கொண்டு வந்தவனுக்கு என்ன நேரிட்டது சொன்னா, தாவீதோடு கூட இருந்த அவனுடைய படைத்தலைவனாகிய யோவாப் அவனை அப்சலோமை சாகடித்து என்ன செய்கிறார்? 18ஆம் அதிகாரம் 17வது வசனம், 2 சாமுவேல் 18:17 அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அற்பமாக எண்ணப்படுகிறதான அப்சலோம்களை அல்லது வியாதியின் மூலமாக வருகிறதான வேதனை பலவீனம் என்கிறதான அப்சலோம்களை நமது வாழ்க்கையில் நாம் இழந்துதான் வருகிறதான மன சஞ்சலம், இருதயத்தில் வேதனை என்கிறதான அப்சலோம்களை எல்லாம் காட்டில் குழியிலே போட்டு திரும்பவும் வராதபடிக்கு மகா பெரிய கற்குவியலை அவன் மேல் போட்டு வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும்.
கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தாவீதை போல கர்த்தர் என்னுடைய இரட்சிப்பும் என் அடைக்கலமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் கோட்டையும் என் கண்மலையும் என்று சொல்லுவோம் என்றால், எப்படிப்பட்ட அப்சலோம்கள் நம்மை விரட்டி கொண்டு வந்தாலும், நமது வாழ்நாட்களில் நமது முகங்களை கைகளினால் மூடிக்கொண்டு கால்நடையாக அழுது கொண்டு ஓடின நாட்களுக்கு பதிலாக கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, துன்பத்தை கண்ட, வேதனையை கண்ட, வெட்கத்தை கண்ட, தலைக்குனிவை கண்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சியான, கம்பீரமான, மேன்மையான நாட்களை கர்த்தர் நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருள் செய்வார். பிரியமானவர்களே, அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் என்ன சொன்னீங்கன்னா, அப்சலோம் என்கிறதான ஏதோ ஒரு சூழ்நிலை தேவ பிள்ளைகளை விரட்டுகிற போது பிள்ளைகள் எங்கேயோ ஒரு இடத்துல ஓடி ஒளிஞ்சு கொள்கிறாங்க. எங்கே ஓடி ஒளிஞ்சு கொள்கிறாங்கன்னு சொன்னால், தேவனை துதிப்பதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு எதிர்மறையான எங்கேயோ ஒரு இடத்துல ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அதாவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வேதம் வாசிப்பதற்கு ஒரு ஆவிக்குள்ள ஒரு ஆவிக்குள்ள ஒரு அனல் இருக்காது, ஜெபிப்பதற்கு தோன்றாது, தேவனை துதிப்பதற்கு தோன்றாது, தேவனை தேட வேண்டும் என்கிறதான ஒரு விசுவாசம் வராது. சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ, எங்களுக்கு ஏன் இன்னும் வேதனை மேலே வேதனை, ஏன் இன்னும் எங்களுக்கு வலி மேலே வலி, ஏன் இன்னும் எங்களுக்கு வியாதி மேலே வியாதி, ஏன் எங்களுக்கு இன்னும் இழப்புகள் மேலே இழப்பு, நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம் தானே, ஆராதிக்கிறோம் தானே, இன்னும் ஏன் நாங்கள் இழந்து கொண்டே இருக்க வேண்டும், இன்னும் ஏன் நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், இன்னும் ஏன் நாங்கள் அவமானப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அப்படி சொல்லி ஒரு சோர்வு இல்லை. பிரியமானவர்களே, எத்தனை அப்சலோம்கள் எத்தனை கால் நம்ம விரட்டினாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தாவீதை போல அவன் ஒலிவ மலைக்கு ஓடி தேவனை தொழுது கொண்டான். நம் கண்மலையாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஓடி சோர்வடையாமல் ஸ்தோத்திரத்தோடு கூட அவரை தொழுது கொள்வோம் என்றால், எப்படிப்பட்ட அப்சலோமையும் அவர் காட்டினிலே குழியிலே போட்டு மகாபெரிய கற்களால் மூடி எழுந்து வர முடியாத பண்ணுவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நான் ஒரு வாரம் சொல்லி முடிக்க போகிறேன். கரை கடக்க முடியாத அப்சலோம், கரை கடக்க முடியாத அப்சலோமுக்குள்ளாக நீங்கள் நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால், நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது கர்த்தருடைய முகத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தை, அவரது வல்லமையை. விசுவாசத்தை இழந்துடாதீங்க. விசுவாசத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழந்து போகும் சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இழந்துடாதீங்க. தேவன் நமக்கு நன்மை செய்வார். தாவீது சொல்கிறார், நானோ கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் உங்களை விரட்டி கொண்டு வருகிற சகல அப்சலோம்களையும் கர்த்தர் தாமே தனது வலது கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மாறாத வாக்கு தத்துவத்தினாலும் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருந்து எடுத்து போட்டு காட்டிலே குழியினிலே போட்டு மகாபெரிய குவியல்களால் அவனை மூடி மறைத்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் எழுந்து வராதபடி உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.